அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மென்சுரேஷன், அளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வகம் தான் பார்க்க போறோம். சரி, செவ்வகம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது 4 பக்கங்கள் இருக்கும். 4 பக்கங்கள்ல 2 பக்கங்கள், 2 இணை பக்கங்கள் சமமாக இருக்கும். சரிங்களா? இதே 4 பக்கங்களும் சமமா இருந்தா அதை சதுரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு, பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? லென்த் பிரெத், L × B. சுற்றளவு அப்படின்னா இதோட சுத்தி இருக்கக்கூடிய நீளத்தை தான் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமா இந்த செவ்வகத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு நீளம் நமக்கு தேவைப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்ப இங்க ஒரு லென்த், இங்க ஒரு லென்த், இங்க ஒரு பிரெத், இங்க ஒரு பிரெத். அப்ப 2 லென்த் 2 பிரெத் எனக்கு தேவைப்படும். இதுதான் 2 × L + B அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல இதோடைய டயகனல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள்ள 2 டயகனல் இருக்கும். இந்த 2 டயகனலும் எப்படி இருக்கும் அப்படின்னா இணையாக இருக்கும். D1 = D2. ஏன் இணையாக இருக்கும் அப்படின்னா இங்க லென்த் பிரெத், பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு யூஸ் பண்ணா டயகனல் சேமா தான் வரும். அதே போல இந்த டயகனல் எடுத்துனா அதே லென்த் பிரெத் தான் வரப்போகுது. அப்ப இதுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா டயகனல் சேமா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல கோணங்கள், உள் கோணங்களுடைய கூடுதல் அப்படின்னா 90 டிகிரி, 90 டிகிரி, 90 டிகிரி, 90 டிகிரி. இப்போ மொத்தமா உள் கோணங்களின் கூடுதல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 360 டிகிரி. ஓகேங்களா? மொத்த உள் கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. சரி, இது இவ்வளவுதான். இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இன்னொரு விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுல கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னா எந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு செவ்வக வடிவ வயல் இருக்கு. அந்த வயல்ல உழுவுறதுக்கு எவ்வளவு பரப்பளவுக்கு இவ்வளவு செலவாகுது, இவ்வளவு அமௌண்ட், ₹1 ஆகுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. பரப்பளவுனா 1 மீட்டர் ஸ்கொயருக்கு ₹1 ஆகுது. அப்ப இப்படைய பரப்பளவு மொத்த செலவு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பெரிமீட்டரை வச்சு எப்படி கேட்பாங்கன்னா அந்த வயலை சுத்தி வேலியிடுறோம், வேலியிடுறதுக்கான செலவு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரி, நம்ம டைரக்டா கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்க்கலாம். இது போலதான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்க போகுது. பேசிக்கா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எதுவும் பார்க்க போறது கிடையாது. கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் தான். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அறையுடைய நீளம் 5.5 மீட்டர், அகலம் அப்படின்னா 3.75 மீட்டர். ஓகே, அப்ப ஒரு சதுர மீட்டருக்கு அப்ப ஒரு மீட்டர் ஸ்கொயர் தான் ஒரு சதுர மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு செலவாகுதான்? ₹800 செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆகிறது. அதன் தரைக்கு கற்கள் இடுவதற்கு, ஓகேங்களா, அந்த செவ்வக அறையுடைய தரை அப்படின்னா அவருடைய ஃப்ளோர், ஓகேங்களா, அதுக்கு கற்கள் அப்படின்னா டைல்ஸ் மேபி இருக்கலாம். அது கற்கள் இடுறதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹800 செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் முழுவதும், தரை முழுவதும் விட எவ்வளவு செலவாகும்? அப்ப முழுசா அந்த ரூம் ஃபுல்லா 1 மீட்டர் ஸ்கொயருக்கு ₹800 ஆகுதுன்னா அந்த ரூம் ஃபுல்லா இந்த கற்களை நான் பதிக்கணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும்? அப்ப இந்த ரூம் ஃபுல்லா அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஏரியா அப்படிங்கிறது நமக்கு மைண்டுக்கு வந்துடணும். அப்ப L × B ஏரியாக்கு ஃபார்முலா, ஓகேங்களா. அப்ப ஏரியா 5.5 இருக்கு. இதை நான் 2 ஆக்கிடுறேன். 11 வந்துருமா? 11/2 எழுதுறேன். கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக எழுதுறேன். இல்லை 5.5 அப்படின்னே கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆக்கினா அப்படின்னா 6 + 1.5 7.5 அப்படின்னு வரும். சரிங்களா? 7.5 அப்படின்னு வரும். திரும்ப இன்னும் ஒரு 2 ஆக்கினா அப்படின்னா 3 2 டைம் பண்ண அப்படின்னா 6, 0.75 அப்படின்னா 1.5 1.5 7.5 அப்படின்னு சொல்லிடுவோம். இது ஒன்றும் இல்லை, இது 2ஆல பெருக்குங்க, இது 2ஆல பெருக்குங்க, நான் இப்படி போட்டிருக்கேன். சரிங்களா? அப்ப 3.75 7.5 அப்படிங்கிறது 14 15/4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். 800 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணா அப்படின்னா 100 அப்படின்னு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு ₹800. அப்ப மொத்தமா இந்த ஏரியாவுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது தான் நான் போடுறேன். ஓகேங்களா? மொத்த செலவு அப்ப 15 அப்ப 16500. ஓகேங்களா? எவ்வளவு ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ₹16,500 செலவாகுது. இதை பெருக்கிறதா நான் அப்படி எழுதியிருக்கேன். மற்றபடி இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா எப்பவும் போல இதோட பரப்பை பெருக்கிட்டு 800 பெருக்குனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சரி, அடுத்தது கொஸ்டின் மாறி இருக்கா? சாரிப்பா, அடுத்த கொஸ்டின். அடுத்ததான் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு செவ்வகத்துடைய நீளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லென்த் அப்படின்னா 18 சென்டிமீட்டர்.
பிரெத் அப்படி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன் நீளம் 25 சென்டிமீட்டர் அதிகரித்தால், அதாவது அந்த செவ்வகம் 18 சென்டிமீட்டர் நீளம், அகலம் 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்படி இருக்கிறது 15க்கு பதிலாக 25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதிகரிக்குது. ஓகேங்களா? அப்படி அதிகரித்தால் 10 சென்டிமீட்டர் வருதுப்பா. நீளம் 25 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்பட்டால் பரப்பு மாறாத நிலையில், அப்ப இதோடைய பரப்பு அப்படின்னா வந்து 180, 18 × 10 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப இதோடைய பரப்பு வந்து மாறல, அதே தான் வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? பரப்பு மாறல. ஓகே, மாறாத நிலை. அகலம் மட்டும் என்ன? அப்ப அகலம் 180 தான் ஏரியா, பெருக்கணும் அப்படின்னா எனக்கு 150 தான் வரணும். அப்ப அகலம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ரெண்டுக்கும் ஏரியா அப்படிங்கிறது சேம். இந்த ஏரியாவும் சேம். ஓகேங்களா? 18 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியாவும் 25 சென்டிமீட்டர் லென்த் இருக்க ஏரியாவும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 18 × 10 = 25 இங்க பிரெத் எனக்கு தெரியாது. அப்ப ஒரு டைம் 5 டைம். ஓகே, அப்ப கேன்சல் பண்ண அப்படின்னா 5ஆல கேன்சல் பண்ண அப்படின்னா எவ்வளவு வருது? 3 + 6 3.6 அப்படின்னு சொல்லிட்டு வருது பிரெத். சாரி, 25. ஒரே நிமிஷம்ப்பா, சாரி கொஞ்சம் மாற்றி போட்டேன். 18 × 10 + 25 × எவ்வளோ வருது அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரெத்து. அப்போ 2 டைம், இங்கே 5, இதை தான் நான் போடாமல் விட்டுட்டேன். சாரி, 5 டைம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை கேன்சல் பண்ண அப்படின்னா வந்து 3 டைம் வரும், பேலன்ஸ் வந்து 3 வரும். அப்போ 6, 3.6 + 3.6 அப்படின்னு சொல்லி 7.2. 2ஆல பெருக்கணும் அப்படின்னா இப்போ பிரெத் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 7.2 சென்டிமீட்டர். ஆப்ஷன் இ, 7.2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு செவ்வக நிலம் 90 மீட்டர் மற்றும் 50 மீட்டர் என்ற அளவில் கம்பி வேலியுடன் உள்ளது. ஓகே, வேலியின் தூண்கள் 5 மீட்டர் இடைவெளியில் இருந்தால் எத்தனை தூண்கள் தேவைப்படும்? ஓகே, அதாவது ஒரு செவ்வக நீளமா 90 மீட்டர், இது ஒரு 50 மீட்டர், இங்க ஒரு 90 மீட்டர், இங்க ஒரு 50 மீட்டர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? வேலியின் தூண்கள் எவ்வளவு இருக்குன்னா, அதாவது 5 மீட்டருக்கு ஒரு தூண் விடுறாங்க. அதாவது வேலி அமைக்கணும் அப்படின்னா தூண் வந்து ஒரு பர்டிகுலர் கேப் விட்டு அதை சுற்றி தான் வந்து வேலி வந்து இடுவாங்க. ஓகேங்களா? அதை கனெக்ட் பண்றதுக்காக 5 மீட்டருக்கு ஒரு வேலி வந்து இடுறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ மொத்தமா இந்த நிலம் ஃபுல்லா வந்து வேலி இடணும் அப்படின்னா வந்து மொத்தமா எவ்வளவு தூண்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இதை சுத்தி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? சுத்தி தான் வந்து வேலி இட போறாங்க. அந்த வேலியில தான் 5 மீட்டருக்கு ஒரு கேப் ஒரு தூண் வந்து இட போறாங்க. அப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும். 90 + 90 180, 50 + 50 100, 380. சரிங்களா? 380 5ஆல அடிச்சோம் அப்படின்னா வந்து சாரி 280. சாரிப்பா 280 கேன்சல் பண்ண அப்படின்னா 5 டைம் பிளஸ் வந்து 3, அப்ப 56 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எத்தனை தூண்கள் தேவைப்படும் அப்படின்னா 56. ஏன் 5ஆல வந்து வகுக்கிறேன் அப்படின்னா 5 மீட்டருக்கு ஒரு தூண் வந்து இது இட போறாங்க. அதே போல இங்க எப்படி நான் 180 100 அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2L + 2B, 2 லென்த்ல 90 + 90 180ன்னு போட்டிருக்கேன். பிரெத்து இது, அதுதான் வந்து பெரிமீட்டர் அப்படிங்கிறது. இந்த மொத்த நீளத்தை தான் வந்து 5 நான் பிரிக்க போறேன். அதனால 5ஆல நான் வகுத்துட்டேன் அப்படின்னா 56 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வியில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு செவ்வக நிலத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 60%. செவ்வக வடிவத்தோட நீளம் அதன் அகலத்தை விட 60%. அப்ப இது 100% அப்படின்னா இது 160% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதன் நீள அகல வித்தியாசம், நீளத்துக்கும் அகலத்துக்கும் இடையமான வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 24 சென்டிமீட்டர். இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 5, 8:5. ஓகேங்களா? ரேஷியோ படி வித்தியாசம் அப்படின்னா 8ல இருந்து 5 கழிச்சுட்டேன் அப்படின்னா 3 பங்கு. இது 8 பங்குன்னு இருக்கு, இது 5 பங்குன்னு இருக்கு. இதே வந்து இது படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைமென்ஷன் படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லென்த்தையும் பிரெத்தையும் கழிச்சேன் அப்படின்னா வந்து 24. அப்ப அந்த 3 பங்கு தான் 24. ஓகேங்களா? இது புரியுதா? ரேஷியோ படி வித்தியாசம், அது ரெண்டையும் கழிச்சேன்னா 3,
அதே போல லென்த்தையும் பிரத்தையும் ஒரிஜினலா இருக்கக்கூடிய லென்த்தையும் பிரத்தையும் கழிச்சேன் அப்படின்னா வந்து 24 கிடைக்கும். அப்ப 3 பங்கு தான் 24 அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. ஒரு பங்கு 8 அப்படின்னு சொல்லி வரும். 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ இதுல லென்த் அப்படின்னு சொல்லுன்னா 8:5ங்களா? அப்ப 8 பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பங்கு 8 அப்படின்னா 8 பங்கு எவ்வளவு? 8 8 64 பிளஸ் 5 பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 8 40. சரிங்களா? இப்போ செவ்வகத்துடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. 64 × 4 வந்து 2560. அப்ப 2560 தான் ஆன்சர். 2560 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? செவ்வகத்தோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து எப்படி எடுக்கிறாங்கிறத பொறுமையா பாருங்க, தெளிவா புரியும். அடுத்த கேள்வி, செவ்வக வாகன நிறுத்தும் இடம் அதன் 3 பக்கங்களிலும் பெயிண்ட் பூசப்பட்டது. நம்ம வந்து பார்த்திருப்போம், அதாவது பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் பார்த்திருப்போம். 4 பக்கமும் இது பண்ணிட்டு இவ்வளவு இதுக்குள்ளதான் வந்து நம்ம வண்டியை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 3 பக்கங்களும் பெயிண்ட் பூசப்பட்டு உள்ளது. பெயிண்ட் அடிக்காத ஒரு பக்கம் வந்து பெயிண்ட் அடிக்கலன்னு சொல்றாங்க. அடிக்காத பக்கத்தின் நீளம் வந்து 9 அடி அப்படின்னு சொல்றாங்க. பெயிண்ட் அடித்த பக்கங்களுடைய நீளம் இருக்குல்ல, அதை கூட்டினா அப்படின்னா 37 அடி. ஏனெனில் நிறுத்தும் இடத்தின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரி, நல்லா கவனிங்க. அதாவது இதுதான் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். ஓகேங்களா? பார்த்தோம் அப்படின்னா 3 பக்கம், இந்த 3 பக்கத்துலயும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் மட்டும் பெயிண்ட் அடிக்கல. சரிங்களா? அடிக்காத பக்கம் ஒன்னு லென்த்தாவும் இருக்கலாம், இன்னொன்னு பிரெத்தாவும் இருக்கலாம். சரிங்களா? அப்ப நான் பிரெத்துன்னு எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்தாலும் சரி, எது பெருசா இருக்கோ அதுல இருந்து இன்னொன்னு பிரெத்துன்னு நம்ம வச்சுக்க போறோம். மீதி இருக்கக்கூடிய 3 பக்கங்கள் அப்படின்னா 2 டைம் இங்க ஒரு லென்த் இருக்கு, இங்க ஒரு லென்த் இருக்கு, இங்க ஒரு பிரெத் இருக்கு. 2 லென்த் பிளஸ் ஒரு பிரெத். அந்த நீளங்களோட கூடுதல் தான் வந்து 37 அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன், பிரெத்து தான் வந்து 9 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்ப 9 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2l + 9 = 37. ஓகேங்களா? அப்ப அதுல 7 போயிடுச்சு அப்படின்னா வந்து 28 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப l = 14, பிரெத் வந்து 9. ஒருவேளை இது வந்து சின்ன வேல்யூவா வந்துச்சு அப்படின்னா மாத்தி போடுற மாதிரி வரும். ஏன்னா லென்த் தான் எப்பவுமே பெருசா இருக்கும். அப்ப லென்த் பிரெத் கிடைச்சிருச்சு. இதோட பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 14 × 9. ஓகேங்களா? இப்ப 14 × 9 10 டைம் பண்ணோம் அப்படின்னா 140. இப்ப அதுல இருந்து ஒரு 14 கழிச்சுட்டேன் அப்படின்னா வந்து எவ்வளவு வரும்? 126 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 126. ஒண்ணுல 14 × 9 பெருக்கிறதுக்கு ஷார்ட்கட் தான் சொன்னேன். 10 டைம் அப்படின்னா 140. அதுல ஒரு 14 9 14 வந்து 140. அப்ப சரி, 10 14 140. அதுல ஒரு 14 கழிச்சிட்டேன் அப்படின்னா 126. பெருக்க முடியல அப்படின்னா அப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? என்ன ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, நல்லா கவனிங்க. ஒரு செவ்வகத்தின் நீள அகலத்துடைய வித்தியாசம் 23 சொல்றாங்க. நீளத்துக்கும் அகலத்துக்கும் இடையே வித்தியாசம் 23. அதனுடைய சுற்றளவுனா 2l + 2b = 206 அப்படின்னு சொல்றாங்க. பரப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஏரியா தான் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரி, நல்லா கவனிங்க. லென்த்துக்கும் பிரெத்துக்கும் இடையான வித்தியாசம் தான் 23. அப்ப நான் இதை l + b = 2 வெளியே எடுத்துட்டு இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா வகுத்தல்ல வந்துடும். 103 எழுதலாமா? 2ஆல வகுத்தோம் அப்படின்னா. ஓகேப்பா. அடுத்து l - b அப்படிங்கிறது 23. ஓகேங்களா? அப்ப இதை நான் கேன்சல் பண்ணலாமா? 2l = 126. அப்ப l = 63. l 63 அப்படின்னா வந்து l 63 அப்படின்னா பிரெத் வந்து 40. ஓகேங்களா? அப்ப இதை பெருக்குனா அப்படின்னா 12 மீதி 1 24 25 0. ஓகேங்களா? 2520 என்ன மீட்டர்ல இருக்கா சென்டிமீட்டர்ல இருக்கா? மீட்டர்ல இருக்கு. அப்ப ஏரியா அப்படின்னா l × b 2520 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, ஒன்றும் இல்லை,
வித்தியாசம் கொடுத்திருக்காங்க, இன்னொன்னு சுற்றளவு, அதோடைய கூடுதல் வந்து சுற்றளவு மூலம் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நம்ம கொடுத்துட்டு லென்த்தும் பிரெத்தும் கேட்கறாங்க. ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சதுன்னா ஒரு பேராமீட்டர் என்னால கண்டுபிடிக்க முடியும். ஒரு அன்னோன் ஒரு ஈக்குவேஷன், ரெண்டு அன்னோன் ரெண்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அன்னோனும் என்னால கண்டுபிடிக்க முடியும். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, நல்லா கவனிங்க. ஒரு செவ்வக மனையின் நீளம் அதன் அகலத்தை விட 20 மீட்டர் அதிகம் உள்ளது. நீளம் எப்படி இருக்கா? அகலத்தை விட 20 மீட்டர் அதிகமா இருக்கான். ஓகே, அந்த மனையை வேலியிடுறதுக்கு ஒரு மீட்டருக்கு 26 ரூபாய் 50 காசு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மொத்தமா வந்து அதுக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னா 5300 ரூபாய். எனில் மனையுடைய நீளம் லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நல்லா கவனிங்க. நீளம் எப்படி இருக்கான்? அகலத்தை விட 20 மீட்டர் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? வேலியிடுறது அப்படின்னா வந்து சுற்றளவு தான் நான் வேலியிடுவேன். சரிங்களா? அப்ப 2L + 2B சுற்றளவு தான் வேலியிடுவேன். ஒரு மீட்டருக்கு 26 ரூபாய் 50 காசு. ஓகேங்களா? அப்படின்னா மொத்தம் அந்த நீளத்து ஒரு மீட்டருக்கு இவ்வளவு ஆகுது அப்படின்னா மொத்தமா எத்தனை மீட்டர் பெருமீட்டர் வரும், சுற்றளவு வரும்னு எனக்கு தெரியல, அதை நான் எழுதியிருக்கேன். மொத்தமா வந்து ஆகக்கூடிய காஸ்ட் 5300 ரூபாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த எல்லுக்கு பதிலாக B + 2 20 நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன்னா, இப்போ 2வால் அதை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 2B + 40 அப்படின்னு வரும், ப்ளஸ் ஒரு 2B. இப்போ இந்த 26.50 பாயிண்ட்ல இருக்கு. இது எடுக்கிறதுக்காக நான் இந்த 2ஆல பெருக்கிட்டு இது பெருக்கிட்டேன் அப்படின்னா 53/2ன்னு வந்துடும். = 530. இதுவும் ஒண்ணுதான். சரிங்களா? இதையும் கேன்சல் பண்ணிடலாம். 100. அப்ப 200 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இங்க என்ன வரும்? இந்த 2 இந்த சைடு போயிடுச்சுன்னா 200. இங்க 4B + 40 4B + 40 40 அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா 4B = 160, B = 40. அப்ப லென்த் எவ்வளோ? அதை விட ஒரு 20 மீட்டர் அதிகம். இப்போ L = 60. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து 60 தான். இல்லை ஆன்சர் இல்லை, எதுவும் இல்லை தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது சரி, நல்லா கவனிங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 10 கொஸ்டினும் 10 டிஃப்ரெண்ட் மாடல். ஒரு செவ்வக வயலின் அகலம் அதன் நீளத்தில், அகலம் எப்படி இருக்கான்? அகலம் அதன் நீளத்தில் 60% சொல்றாங்க. அப்ப எதை கம்பேர் பண்றாங்களோ அதான் 100% வச்சுக்கணும். அகலம் எப்படி இருக்கா? அதோட நீளத்துல 60%. இது 100% அப்படின்னா இது 60%. இதோட ரேஷியோ தான் கொடுத்துருக்கான். ரெண்டும் வந்து எந்த விகிதத்துல பிரிஞ்சிருக்கு அப்படிங்கறதான் கொடுத்துருக்கான். அதன் சுற்றளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 800 மீட்டர். அப்ப இந்த சுற்றளவு அப்படிங்கிறது என்னது? செவ்வகம் அப்படின்னா 2 லென்த் இருக்கும், 2 பிரெத் இருக்கும். ஓகேங்களா? அவரோட நீளம் தான் வந்து சுத்தி இருக்கக்கூடிய நீளத்தை தான் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன ரேஷியோல இருக்கு? 5x 3x அப்படிங்கிற. எல்லுக்கு பதிலா 5x, பிக்கு பதிலா 3x நான் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப 10x + ஒரு 6x, அப்ப 16x உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க வரும். ஓகேங்களா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15 வரும். எக்ஸ் வந்து 50. இப்போ லென்த் அப்படிங்கிறது 5x, பிரெத் அப்படிங்கிறது 3x. ஓகேங்களா? அப்ப இது 250, பிரெத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 150. சரிங்களா? அப்ப 25 × 15 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா L × B தான் கேட்டிருக்காங்க. 250 × 150 ஆன்சர் என்ன வரும்னா 37500 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது பேசிக்கா தான் இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு செவ்வக வடிவ நிலத்துடைய நீளம் மற்றும் சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க? முன்னாடிதான் வந்து நீளத்துக்கும் அகலத்துக்கும் இடையிலான விகிதம் தான் கொடுத்திருந்தாங்க. இப்ப நீளம் மற்றும் சுற்றளவு. சுற்றளவுனா என்னது? பெரிமீட்டர். 2L + 2B. அதுதான் எவ்வளவு அப்படின்னா 1/3 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. அந்த நிலத்தின் எல்லுக்கும் பிக்குமான ரேஷியோ கேட்கறாங்க. எல்லுக்கும் பிக்குமான விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நல்லா கவனிங்க. இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 3L = 2L + 2B. இதை இங்க பெருக்கிடுறேன், இதை இங்க பெருக்கிடுறேன். சரிங்களா? இப்ப கழிச்சுட்டேன் அப்படின்னா L = 2B. இப்போ L/B = 2/1. அப்ப லென்த்தும் பிரெத்தும் என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 2:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 2:1 தான். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, நல்ல கவனிங்க. கொஞ்சம் இதை யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு செவ்வக
பூங்காவின், அதாவது அந்த பூங்கா எப்படி இருக்கா, செவ்வக ஷேப்ல இருக்கு. நீள அகலம் விகிதம், லென்த்துக்கும் பிரெத்துக்குமான ரேஷியோ வந்து 3:2. ஓகேங்களா. ஒருவர் அந்த பூங்காவை சுற்றி சைக்கிள்ல மணிக்கு, அதாவது ஸ்பீடு எவ்வளோ, மணிக்கு 12 கிலோமீட்டர், அப்ப 12 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல அவர் போறாரு. ஓகேங்களா. ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கு மொத்தமா வந்து அவரு ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கு 8 நிமிஷம் எடுத்துக்கிறாரு இல்லைங்களா. அப்போ எனக்கு ஸ்பீடு தெரிஞ்சிச்சு, டைம் தெரிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு தூரம் அவர் சுத்தினாருன்றது எனக்கு தெரிஞ்சிருமா, அந்த செவ்வக வடிவ பூங்கா ஃபுல்லா சுத்தி வர்றதுக்கு. ஓகேங்களா. அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா, இது தெரியும்ல. அப்போ 12 இன்ட்டு கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா மீட்டர்ல தான் வந்து ஆன்சர் இருக்கு. அப்ப நான் மீட்டருக்கு மாத்தணும். அப்ப இன்ட்டு 1000, ஹவருக்கு பர் மினிட்டுக்கு 6 இன்ட்டு 8. ஓகேங்களா. அப்ப ஒரு 0க்கு ஒரு 0, 1 இங்க 2, 1600 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் டிஸ்டன்ஸ். மொத்தமா அவரு எவ்வளவு தூரம் சுத்தி இருக்காரு அப்படின்னா வந்து அந்த செவ்வகோடைய ஃபுல்லா வந்து சுத்தி இருக்காரு, பூங்கா ஃபுல்லா சுத்தி இருக்காரு. அதுக்கான தூரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1600 மீட்டர். இது என்னது, பெரிமீட்டர், சுற்றளவு. அப்ப 2L + 2B = 1600. எல்லுக்கும் பிக்குமான ரேஷியோ தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன எழுதலாம், 6x + 4x 10x அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப 1600, x = 160. ஓகேங்களா. அப்ப 3x எவ்வளோ, 2x எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். ஓகேங்களா. அப்ப 160 இன்ட்டு 3, 160 இன்ட்டு 2. ஓகேங்களா. அப்ப போட்டோம் அப்படின்னா லென்த்தும் பிரெத்தும் கிடைச்சிடும். பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. அப்ப லென்த்தும் பிரெத்தும் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து எவ்வளவு வரும்னா 1,00,000, இது இங்க கண்டுபிடிச்சிருங்க. ஆன்சர் வந்து 1,53,600 அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா. எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாமா. ஓகே. 18 1 4 480. ஓகேங்களா. 320, 480 320. லென்த்து, இது பிரெத்து, இது ரெண்டுக்கும் இடையே இதை பெருக்கணும் அப்படின்னா எனக்கு ஏரியா கிடைச்சிரும். அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு 480 இன்ட்டு 320. ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 1,53,600 அப்படின்னு சொல்லிட்டு வரும். பொறுமையா பெருக்கி போடுங்க, ஆன்சர் வந்துடும். சரி, இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10 சம்ஸ் பார்த்தோம். 10மே 10 டிஃப்ரெண்ட் மாடல். சரிங்களா. மறக்காம அதிகம் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.